அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலையின் பொழுதிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு ஆயத்த நாள் ஆண்டவரே. இந்த ஆயத்த நாளிலே உம்முடைய பிரமாணங்களின் வாக்கின்படி நாங்கள் நடந்து உம்முடைய பரிசுத்தத்திலே பங்கு பெறுவதற்கான எல்லாவித ஆயத்தங்களையும் நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலனை தாரும். வந்து உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் தங்கி இருக்க அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மீண்டும் இந்த நல்ல நாளின் விடியலுக்குள்ளாய் நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த ஆயத்த நாளின் வெள்ளிக்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து சத்தியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். என்ன என்றால், இன்றைக்கு மனிதர்கள் தேவனோடு ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிற காலத்தில் தேவ விருப்பம் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் வாழ்ந்த மக்களும் இன்றைக்கு இருக்கிற மக்களும் ஒரே எண்ணத்தை உடையவர்களாய் தங்கள் பிதாக்கள் முன்னோர்கள் என்ன பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு அனுசரித்து வந்தார்களோ அதே பாரம்பரியத்தை இன்றைக்கும் கை கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மல்கியா 3வது அதிகாரம் 6-7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. யார் என்னுடைய வாக்கை கேட்டு நடக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னால் நிர்மூலம் உண்டாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல நீங்கள் அந்நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? நீங்கள் யாக்கோபின் புத்திரர் நிர்மூலமாகவில்லை என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்றால் நம்மை குறித்து, உங்களையும் என்னையும் குறித்து சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல அந்நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்தில் திரும்பினால் நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட அவர்கள், நாங்கள் எந்த விஷயத்தில் உம்மிடத்தில் திரும்ப வேண்டும்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நாங்கள் எந்த விஷயத்தில் உம்மிடத்தில் திரும்ப வேண்டும்? எபிரேயர் 13:8 நாம் வாசிக்கிறோம். நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் சகரியாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
சகரியா 1:6 நாம் வாசிப்போம் என்றால், உங்கள் பிதாக்களைப் போல இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும், பொல்லாத செய்கைகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் எனக்காக செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இவ்வளவு சொல்லியும் அவர்கள் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் உதாசீனப்படுத்தினார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்குள்ளாக எப்பொழுதெல்லாம் வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அதில் 51வது வசனம் இப்படி சொல்லுகிறது: வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களே, நீங்கள் எனக்கு செவிகொடாமல் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் விரோதமாக நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் இருக்கிற அந்த அனுபவங்களை பார்க்கும்போது நாம் எப்படி பிதாக்களைப் போல நாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருக்கிறோம் என்ற நினைவு நமக்கு வருகிறதா? அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கால மாற்றத்தில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அனுகூலங்கள் எப்படி நம்மை தேவனுக்கு விரோதமாக செயல்பட தூண்டுகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுகிற சம்பவங்கள், தேவனுக்குள் நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் திறன்கள் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்த்தால், மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: குமாரன் தன் பிதாவை, ஊழியக்காரன் தன் எஜமானையும் கண்டு அவர்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள். நான் பிதாவானால் எனக்கு மகிமை, எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நீங்கள், அது உண்மை என்றால் எனக்கு நீங்கள் செலுத்துகிற மகிமை எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள். யாத்திரையாகம புஸ்தகத்திலே 32வது அதிகாரம் அங்கு 9வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாத்திரையாகமம் 32:9: பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஆதியிலிருந்து ஆண்டவருடைய மன வருத்தம் நாம் அவருடைய
ஆதியில் வாழ்ந்த பிள்ளைகளும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் அதே அனுபவத்தை வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக அங்கு காணப்படுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திரையாகமம் 35 நாம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருங்கள் என்னும் இந்த வார்த்தைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். ஓய்வு நாட்களில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அடுப்பை மூட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் அங்கு வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். தேவனுக்குள் வாழ்கிற அந்த அனுபவங்கள் நம்மிலே எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். யாத்திரையாகமம் 34:9 சொல்லுகிறது, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அன்பு பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ளவர்கள், ஆனால் எங்களை ஏற்று உமக்கு சுதந்திரமாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று மோசே சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையின் திறன் நம்மை தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்களிலே நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால் அந்த காரியத்தின் நியமங்கள் நம்முடைய கண்களில் எப்படி பார்வையிடப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். உபாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க தொடங்கி எனக்கு அதை சுதந்திரிக்க கொடுத்தார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவன் எனக்கு சுதந்திரிக்க கொடுத்த அந்த நாட்டிலே உன்னை அனுமதிக்கவில்லை. என்ன காரணம் என்றால், நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் திரும்பினால் நான் உங்களிடத்தில் திரும்புவேன். நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு எனக்கு செவி கொடுத்தால் உங்களுடைய கூப்பிடுதலை நான் கேட்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து என்று எரேமியா 33:3 சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்தால், நான் அவர் பக்கம் திரும்பினால் அவர் என் பக்கம் திரும்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் ஆண்டவரோடு இசைந்திருக்கிறதா, அல்லது நம்முடைய சுய ஜீவிதத்திற்கு நாம் ஜீவிக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம், நாம் தேவனை வஞ்சிப்பது, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போவது அவருடைய இருதயத்தை எவ்வளவு நோக செய்கிறது என்பதை அவர் வெளிப்படையாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்மோடு இருக்க விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்மை தன்னுடைய
கூட்டத்திற்குள் வைத்து மந்தையில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் இன்றைக்கு அவருடைய மனபாரத்தை நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய இருதயம் எந்த நிலையிலும் நம் நிமித்தம் ஏமாந்து போய்விடக்கூடாது, துக்கப்படக்கூடாது. எசேயா பக்தன் சொல்லும்போது, நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறதை பார்க்கலாம், கர்த்தரையும் விசனப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த அனுபவத்தை நாம் இன்றைக்கு கை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய நடத்தை ஆண்டவருக்கு துக்கம் விளைவிக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு வாழ்க்கையை, ஒரு புது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்குரிய சத்தியம் நம்மை பலப்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன். அந்த பலத்திலே நீங்களும் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நாம் ஜெபிப்போமா? மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது உண்மைதான் ஆண்டவரே. ஆதியில் இருந்த எங்களுடைய பிதாக்களைப் போல நாங்களும் உம்முடைய திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உம்மை அறிந்திருக்கிறோம் என்கின்ற அறிக்கை பண்ணுகிறோம். அந்த அறிக்கையிலிருந்து நாங்கள் உண்மையாக ஜீவிப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். இந்த சூழ்நிலையிலும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய இருதயம் உம்மை துக்கப்படுத்தும்படி அந்த செய்கைகளை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்காதபடி எங்களை உமக்குள் கட்டுப்படுத்தி எங்களுடைய இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட இருதயமாக மாற்ற நீர் கிருபை செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளின் வார்த்தை நம்முடைய மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவனிடத்தில் திரும்புவோம், அவர் நம்மிடத்தில் திரும்புவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.